Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு South India's #1 travel brand பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronotail MCR Pure Cotton Club formals and casual shirts. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மணிமேகலை பேசுகிறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு's #1 விமன் சேனல் வர April 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவெண்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குயின் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஜேல இருந்து பவுன்சர்ல இருந்து டிஓபில இருந்து கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா April 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன். எல்லாரும் மீட் பண்ணலாம். இனி ஒரு தலைவரை மாற்றினா ஒரு பின்னடைவை சந்திக்கும் பாஜக அப்படின்னு கணக்குகள் பேசப்படுது. இந்த பேச்சு ஏன் வருதுன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி குறித்து எந்த ஒரு பேச்சும் இல்லை. தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது, ஆட்சியை பிடிக்க முடியாது, ஆட்சிக்கு வர முடியாதுன்னு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. முதல்ல அது ஒரு கட்சியே இல்லை அப்படிங்கிறது மாறி இன்னைக்கு வியப்பா பார்க்கக்கூடிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு பாஜக. ஆனால் அதிமுக விலகின சமயத்தில் சொன்ன ஒரு காரணம் அப்படிங்கும்போது பாஜகவோட சேர்ந்து இருந்ததுனால தான் நாங்கள் தோல்வியை சந்திச்சோம். அப்போ எப்படி நாங்கள் பலமாக தான் இருக்கோம் அப்படின்றத அடிப்படையில் நீங்கள் சொல்கிற கருத்து எப்படி பேலன்ஸ் ஆகுது? இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு விஜய் அவர்களுடைய பெயர் இடம் பிடிச்சிருக்கு. அதற்கடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதன் பிறகு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு. நாளைக்கு டி ஓட்டர்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக அதிக வாய்ப்பு இருக்குன்னு போடலாம். அவன் மனநிலை என்னவோ அதை போடுறாங்க. ஆனா அதுல இருந்த 9% அண்ணாமலை அவர்களுக்கு அப்படின்றதையும் அப்ப நீங்க எல்லாத்தையுமே நான் எதையுமே ஏத்துக்கலையே. பாஜகவையும் மத்திய அரசையும் பாரத பிரதமரையும் தமிழக மக்கள்கிட்ட ஏதோ ஒரு எதிர்ப்புணர்வோட காட்டணும் அப்படிங்கிறது திட்டம் போட்டு தமிழ்நாட்டில் பரப்பப்படுகிற வஞ்சகமான செயல். தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்களின் பெருமைகளை பேசக்கூடிய பிரதமர் நம்ம பார்த்திருக்கோமா? அங்க இருக்கிற காசிக்கும் இங்க இருக்க தமிழ்நாட்டுக்கும் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நட்பு இருக்கு, உறவு இருக்குன்னு எடுத்துக்காட்டா விழா நடத்துற ஒரு தலைவரை நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோமா? சொல்லுங்க, என்ன நடந்திருக்கு இந்த தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழை பத்தி பேச? இருமொழி கொள்கை நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா மும்மொழி கொள்கை தான் வேணும்னு சொல்றது. அப்போ அந்த மாநிலத்தினுடைய அதிகாரத்தை பறிக்கிறீங்க. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார் அப்படின்ற செய்தி தான் கிட்டத்தட்ட 2-3 நாட்களாக பேசப்பட்டுக்கிட்டே வருது. பல்வேறு தலைவர்களும் அது சம்மந்தப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முந்தி இந்த மாதிரி ஒரு மாநில தலைவர் மாற்றப்படும் போது ஒரு செய்தி அப்படின்றது இந்த அளவுக்கு ஒரு பூதாகரமாக இருந்ததான்றது ஒரு கேள்வி. இந்த ஒரு சூழலில் இது இன்னும் அதிக அளவில் பேசப்படுது அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவருடைய உழைப்பு, மக்கள்கிட்ட அவருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, அவர் எதற்காக வந்தாரோ அதை நோக்கி அவர் பயணித்த அர்ப்பணிப்பு, இதெல்லாம் சேர்த்து தான் நான் பார்க்குறேன். இந்த பேச்சு ஏன் வருதுன்னு தெரியல. ஏன்னா அவர் இப்போ தலைவராக இருக்கிறார். ஒரு தலைவர் இருக்கும்போதே அவர் மாற்றப்படுவாரா, வேற ஒரு தலைவர் வருவாரா அப்படிங்கிறதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியல. அவர் இப்போ தலைவராக இருக்கிறார். எங்களுக்கு இப்போ தலைவர் யாரு? அண்ணாமலை அவர் தான். அந்த அடிப்படையில் தான் நாங்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நிறைய செய்திகள் வர்றது பார்க்குறோம் இல்லையா சார்? ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய டெல்லி பயணம், அதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது நிறைய அரசியல் கணக்குகள் அப்படின்லாம் பேசப்படுது. விரைவிலேயே இந்த அறிவிப்பு வெளிவரும் அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க. எல்லாமே பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, பார்க்குறாங்கங்கிறதா இருக்குல்லையே. யாருமே எதையும் உறுதியாக எதுவுமே சொல்லலை. அரசியல் கூட்டணிக்கும் இன்னொரு சொந்த கட்சியோட பிரச்சனைகளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இருக்க வாய்ப்பு இல்லை. பார்ப்போம். இல்லை நிறைய, ஏன்னா அதை ஒட்டி தான் பேசும்போது கூட இனி ஒரு தலைவரை மாற்றினா ஒரு பின்னடைவை சந்திக்கும் பாஜக அப்படின்னு கணக்குகள் பேசப்படுது. பாஜக அதிமுக கூட்டணியும் எந்த அளவுக்கு பலமாக இருக்குன்றதெல்லாம் கேள்விகள் இருக்கு. தலைவர் மேலிட தலைவர்களோடு, பாரத பிரதமரோடு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவருடைய கருத்துக்கள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே தலைமைக்கும் தெரியும். இது தலைவர்கள் பார்த்து எடுக்கக்கூடிய முடிவுகள். இதில் நாங்கள்லாம் கருத்து சொல்கிறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. இன்றைக்கி எங்கள் தலைவர் அண்ணாமலை, அதை நாங்கள் கொண்டாடுறோம், வேலை பார்க்குறோம். மண்டல அளவுக்கு சென்னை, விழுப்புரம், மதுரை இந்த மாதிரி 8 கோட்டமாக தமிழ்நாட்டை பிரிச்சிருக்கோம்.
இந்த 8 கோட்ட மாநாடுகளுக்கான வேலைகள் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். 8 மாநாடுகளுக்கும் அவர் வர்றதா சொல்லியிருக்கிறாரு. சென்னையில் ஏப்ரல் 26க்கான மாநாட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு தான் நாங்கள் அதை பார்க்குறோம். மற்றது நிறைய பேசுவாங்க, சோசியல் மீடியாக்களில் பதிவு போடுவாங்க, பண்ணுவாங்க. அதெல்லாம் நாங்கள் கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஏற்பாடு ஒரு 3 இடம் பார்த்துருக்கோம். 3 இடத்துல எது காவல்துறைக்கு அனுமதிக்கான உகந்த இடம் என்கிறதெல்லாம் பார்த்து காவல்துறைக்கு அனுமதி கடிதம் பிடிக்க சொல்லியிருக்கோம். 3ல் ஒரு இடமா இருக்கும். அநேகமாக வடசென்னை பகுதியில் தான் மாநாடு நடக்க போகுது. ஏன்னா தென்சென்னை பகுதியில் நிறைய பொதுக்கூட்டங்கள் அவர் பேசியிருக்கிறாரு. பாரத பிரதமர் வந்தப்போவும் தென்சென்னையில் தான், அமித்ஷாஜி அவர்களும் ரொம்ப தென்சென்னை தான். இந்த வட்டம் இந்த மாநாடு ஏறத்தாழ பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த மாநாட்டை வடசென்னையில் நடத்தலான்னு ஒரு முடிவு பண்ணி அங்கே இருக்கிற தலைவரோட பேசி இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 2-3 நாளில் முடிவாயிடும். சரி, இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி குறிப்பாக தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்ம பேசும்போது இப்போ நிறைய பேர் நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது அப்படின்ற பேச்சுக்கள்லாம் அதிகப்படியாக இருக்குது. ஆனால் அது இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? மலரவே மலராதுன்னு சொல்கிறவங்க இப்போவும் சொன்னாங்கன்னா அவங்களுடைய பரிசோதனை பண்ணணும். ஏன்னா 80 லட்சம் வாக்குகள் இந்த கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு. 81 சட்டமன்ற தொகுதியில் 2ஆம் இடம் பெற்றிருக்கிறது. 12 பாராளுமன்றத்தில் 2ஆம் இடம் பெற்றிருக்கிறது தொகுதிகளில். இன்றைக்கு தென்சென்னை எடுத்துட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் 3 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்காருன்னா எதிர்த்து போட்டியிட்டவர் 1.5 லட்சம் ஓட்டுகள் வாங்கி டெபாசிட் பறிபோகிறார். இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் சொல்கிறேன். மத்திய சென்னையும் அதே மாதிரி தான், தென் சென்னையும் அதே மாதிரி தான். அப்படி இருக்கும்போது இனிமேல் கால் ஊன்றாது வேறு ஊன்றாதுன்னா மற்ற எல்லா கட்சியுமே வீட்டுக்கு அனுப்பிடலாம், 2 கட்சியை தவிர. மற்ற எந்த கட்சியுமே எங்களோட அதிகமாக ஓட்டு இல்லைல்ல, ஓட்டு வங்கி இல்லைல்ல, எல்லா கட்சியுமே. அப்போ கால் ஊன்றாது வேறு ஊன்றாதுன்னா என்ன அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா ஆட்சியை பிடிக்க முடியாது, ஆட்சிக்கு வர முடியாதுன்னு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. முதல்ல அது ஒரு கட்சியே இல்லை அப்படிங்கிறது மாறி இன்னைக்கு வியப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு பாஜக. அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த நீங்கள் சொன்ன பேச்செல்லாம் விட்டாங்க. இப்போ ஒரு பயமுறுத்தல், மிரட்டல், உருட்டல், இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, இது மதவாதம் அப்படி இப்படின்னு பொய் வதந்திகளை, பொய் பிரச்சாரத்தை செய்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற பிஜேபிக்கு எதிரான ட்ரெண்ட்டு. நீங்கள் சொன்ன ட்ரெண்ட்டெல்லாம் ரொம்ப காலம் மாறிடுச்சு. இப்போ கடந்த காலங்கள் அப்படின்னு நம்ம ஒரு ஒப்பீடு அப்படின்னு பார்க்கும்போது சார், அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் அதிமுக விலகின சமயத்தில் சொன்ன ஒரு காரணம் அப்படிங்கும்போது நிறைய பேர் அந்த கருத்துக்களை சொன்னாங்க. நாங்கள் பாஜகவோட சேர்ந்து இருந்ததுனால தான் நாங்கள் தோல்வியை சந்தித்தோம் அப்படின்றதையே அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ எப்படி நாங்கள் பலமாக தான் இருக்கோம் அப்படின்றது அடிப்படையில் நீங்கள் சொல்கிற கருத்து எப்படி பேலன்ஸ் ஆகுது? சரவணன் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறீங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி வேலுமணி சொன்னார், பாஜக அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் 35 இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருப்போம்னு சொன்னார். அதை மறந்துட்டீங்களே? இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ கூட அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்ததன் பிறகு கூட நாங்கள் கட்சி வேலையாக வந்தோம், இல்லை தமிழ்நாட்டின் நலன் கருதி வந்தோம் அப்படின்றது தான் சொன்னாரே ஒழிய கூட்டணி குறித்து எந்த ஒரு பேச்சும் இல்லை அப்படின்றது தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறதா இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வேலுமணி பப்ளிக்கில் பேட்டியில் எல்லாரையும் வச்சுட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பட்டிருந்தால் 30லிருந்து 35 இடங்களை நாங்கள் பெற்றிருப்போம், வெற்றி பெற்றிருப்போம்னு சொல்கிறாரு. அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. அதை சொல்கிறேன். இதுக்கு நீ வேற ஒரு பதிலை நீங்கள் தேட வேண்டாம், அதையும் நீங்கள் மனசில் வச்சுங்கன்னு சொல்கிறேன். அதை வச்சு எவ்வளோ வலிமையாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அவங்க 21%, தேமுதிக ஒரு 1%, 22%, நம்ம 18%, 40% வாக்குகளை 2 கட்சி கூட்டணியும் பெற்றிருக்கிறதுங்கிறது ஒரு கணக்கு தானே. அதான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு அப்படின்றத பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக யார் வர்றதுக்கு விரும்புகிறீங்கன்னு மக்கள் சொன்னதில் முதல் இடத்துல இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக விஜய் அவர்களுடைய பெயர் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதற்கடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதன் பிறகு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? எங்கள் ஆஃபீஸில் இங்கே 5-6 பேர் இருக்காங்க, யார்ட்டையுமே கேட்கல. ஆனால் இப்படி கேட்குறாங்க, ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறான், உலக அளவில் இந்தியாவிலே உலகத்திலே நிம்மதி இல்லாமல் மக்கள் வாழ்கிற ஊர் எதிரானா ஆப்கானிஸ்தானுக்கு கீழே நம்மளை போடுறான், பாகிஸ்தானுக்கு கீழே நம்மளை போடுறான். எப்படி பாருங்க, அவன் மனநிலை என்னவோ அதை போடுறாங்க. இப்போ நிறையா
மீடியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. பொலிட்டிக்கல் மீடியேட்டர்ஸ், யார் என்ன பேசணும், பொலிட்டிக்கல் ஆர்கனைசர்ஸ், இந்த தலைவர் எப்படி சட்டம் போடணும், எப்படி கூலிங் கிளாஸ் பண்ணணும், எப்படி கை காட்டணும், என்ன துண்டு போடணும், என்ன பேசணும், பேசும்போது நீங்கள் எப்படிலாம் கை காட்டணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம ஊருக்கு ஒரு டீம் வந்துருச்சு. இது பெருந்தலைவர் காமராஜர் காலம் இல்லை. இப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வரணும், அதுக்கெல்லாம் செட் பண்ணுங்கப்பா. அப்படித்தாங்க ஒவ்வொன்றும் இப்போ செட்டிங்காக இருக்குங்க. இது வந்து செட்டிங்காக மாறிடுச்சு. அதை மாறும்போது நீங்கள் இப்போ நமக்கு தெரிஞ்ச உங்கள் குடும்பத்துலேயோ உங்கள் அண்ணன் தம்பியோ ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த சி ஓட்டர்னு வந்தாயா, நான் கரெக்டாக கருத்து சொன்னேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. யாருக்குமே தெரியல. ஒருத்தர் 27, ஒருத்தர் 18. சீமான் கேட்ட மாதிரி மிச்சம் 36 எங்கேயா, அந்த 36 எனக்கு தாயா அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு கேலி கூத்து. மக்கள் கையில் இருக்கு தம்பி. முதல் நாள் வரைக்கும் கூட யாரும் கணிக்க முடியாது. சொல்லலாம், ஆர்வத்தோடு இருக்கலாம், பரபரப்பாக இருக்கலாம், யார் அதிக ஓட்டு கேட்குறாங்க, யார் மக்களை போய் சந்திக்கிறாங்க, யார் அதிகமாக செலவு பண்ணி பிராண்டிங்கை வந்து ஹைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று பிரச்சாரம் பண்ணலாம். எல்லாரும் வெற்றி பெறுறது தான் போராடுறாங்க. கடைசியில் ஓட்டு எண்ணும் போது தான் யாருக்கு வெற்றி வாய்ப்பு. பல கருத்து கணிப்புகள் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. தேர்தல் பதிவு, ஓட்டுப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கூட சில நேரங்களில் மாறி இருக்கு. நீங்கள் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் காங்கிரஸ் கூட்டணிக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அதிகம் கிடைச்சிருந்தது. ஆனால் வாக்குப்பதிவு என்னும்போது அவங்களுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த மாதிரி கடைசியில் ஓட்டு போட்டுட்டு வந்த பிறகு எடுத்த கருத்து கணிப்பு கூட தவறாக வரும்பொழுது ஏ ஓட்டர், சி ஓட்டர், பி ஓட்டர்லாம் என்ன தம்பி, அதெல்லாம் இப்போதைக்கு எடுக்காது. அதுல இருந்த 9% அண்ணாமலை அவர்களுக்கு அப்படின்றதையும் அப்ப நீங்க எல்லாத்தையுமே நான் எதையுமே ஏத்துக்கலையே. தமிழகத்தில் மக்கள் எப்படா திமுக ஆட்சியை மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நினைச்சிட்டு இருக்கும்போது 27% போட்டா இது யாரு சி, இது யார் இந்த சீன் தான் கேட்க வேண்டியது. இல்ல, அந்த கணக்கை வந்து கையில எடுத்துக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கூட அதை ஒரு பொருட்டா எடுத்து பேசியிருந்தாரு. 27% நான் எடுக்கல. அது எடுக்கல. மீதி 36% என்னன்னு தெரியல. நிறைய தலைவர்கள் அதில் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு தேவையானால ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்துன்னு கொண்டு வர விரும்புகிறீங்க. தேர்டு, ஃபோர்த்தில் எடப்பாடி, அண்ணாமலை அவர்கள்லாம் இல்லைன்னா இது ஒரு கருத்து கணிப்பாக இருக்காதுங்கிறதுக்காக டம்மியாக சேர்த்துக்கிறீங்க. இதெல்லாம் மக்களுக்கு புரியாதா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வச்ச ஓட்டுகளை வச்சு பாருங்கள், இந்தந்த கட்சி இதோட ஸ்டேட்டஸ் இப்படி இருக்குது. அப்படி பார்த்தா மூன்றாவது பெரிய கட்சி, மூன்றாவது பெரிய கூட்டணி கட்சி பாஜக, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இன்னைக்கு இருக்கு. இதில் மாற்றம் அடுத்த தேர்தலில் தான் வருமொழிய, இடையில யார் வேணாலும் போடலாம். நாளைக்கு டீ ஓட்டர்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக அதிக வாய்ப்பு இருக்குன்னு போடலாம். சட்டப்படி தப்பு இல்லையே. நான் கருத்து கேட்டேன், நான் 10 பேரை கூப்பிட்டு வேண்டியால கூப்பிட்டு சொல்லியான்னு சொல்லி இந்த 10 பேரிடம் விசாரித்து 10 கோடி மக்களுக்கான கருத்து கணிப்பை வெளியிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, இப்போ இன்னைக்கு தேதியில பேசும்போது நீங்க சொல்ற மாதிரி திமுகவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கு அப்படின்றது. இதே போல இன்னொரு சினாரியும் சொல்றாங்க. இந்த 2 சினாரியும் பார்க்குறோம். பாஜகவுக்கும் எப்பவுமே தமிழ்நாட்டில் ஒரு எதிர்ப்பு இருக்கும் அப்படின்னு. இதை எப்படி பொருத்தி பார்க்குறீங்க? 3% வாங்கின ஓட்டு வாங்கின பாஜக கார்பரேஷனில் 5.5% மாறிச்சு. சென்னை மாநகராட்சியில் அப்போ 9% மாறிச்சு. இன்றைக்கு தென் சென்னையில் 26.4. நீ யோசிச்சு பாருங்க. 26.4 தென் சென்னையில் வாங்கியிருக்கோம். நீங்கள் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க தொகுதியில் மத்திய சென்னையில் 23.4 வாங்குகிறோம். 31% வாங்குகிறோம். கோயம்புத்தூரில் 30% வாங்குகிறோம். இதெல்லாம் வளர்ச்சிக்கான அறிகுறி இல்லையா? ஒட்டுமொத்தமாக 12.55%ங்கிறது ஒரு நாட்டில் அசைக்க முடியாத வாக்கு சதவிகிதம் இல்லையா? இந்த வளர்ச்சியெல்லாம் பார்த்து மிரண்டு போய் பொறுக்க முடியாதவங்க செய்கிற பொய் பிரச்சாரம் தான் பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குன்னு ஒரு போலியான கட்டமைப்பை உருவாக்க துடிக்கிறாங்க. அதில் நிச்சயம் பெரிய தோல்வி அடைவாங்க. இந்திய அளவில் இப்போ மத்திய சர்க்காருக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு தனியாக தான் தெரியுது அப்படின்றது. அது எல்லா விதத்துலேயும், ஏன்னா இருமொழி கல்வியில் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இதில் எங்களுடைய ஸ்டாண்ட் வேறு அப்படின்றது தான் இருக்குது. அப்போ கையாளவே பாஜக சிரமப்படுறாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் சும்மா போலித்தனமானது. பாஜக சிரமப்படுறாங்கன்னா எப்படி 80 லட்சம் தமிழர்கள் வாக்களித்திருப்பாங்க? 80 லட்சம் பேர் எப்படி வாக்களிச்சிருப்பாங்க? இன்னும் நகர்ப்புறங்கள்லாம் இந்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது புதிய தேர்தல் ஆணையம் புதிய விஷயங்களை சீரமைப்பு பணிகள்லாம் செய்கிற பொழுது இன்னும் நகர்ப்புறங்களில் அதிகமான வாக்குகளை பாஜக பெறும்.
நான் சொல்கிறேன் 81 சட்டமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணி 2ஆம் இடம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சி 3வது இடத்துல இருக்குங்கிறத கூட புரிஞ்சுக்குங்க. நீங்கள் நிறைய அடிக்கடி இங்கே கமெண்ட் பண்ணுவோம். இந்த வட்டம் பட்ஜெட்டில் தங்க தண்டரசு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா எங்களுக்கு நிதி இல்லை, எங்களுக்கு ஜிஎஸ்டி பணம் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? 4,31,000 கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்க தமிழ்நாடு கடந்த வாரம். அதில் இன்னொரு 90,000 கோடி கடன் வாங்க போகிறோம். அதை கழிச்சிட்டு பார்த்தோம்னா ஏறத்தாழ ஒரு 3,4 லட்சம் கோடி. அதில் தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற பதிவில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், மத்திய அரசு வருவாய் 58,000 கோடி மத்திய அரசு மூலம், கிராண்ட்ஸுக்காக 28,000 கோடி. இந்த கடனை சேர்த்து செய்யக்கூடிய 4,36,000 கோடி பட்ஜெட்டில் 81,000 கோடி மத்திய அரசு தருது. இந்த இதில் எங்கேயுமே அவங்க குறை சொல்லலாம் முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு குறை சொல்லலாம் அவங்களுக்கு தூக்கம் வராதுல்ல. பிஎம்சிரி பள்ளிக்கு 2,199 கோடி அந்த திட்டத்தில் நம்ம சேரலைங்கிறதுக்காக கொடுக்கல. அதை நாங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக எல்லோரும் நாங்களாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு தமிழ்நாடு பட்ஜெட்லேயே அதை சேர்த்துக்கிட்டோம். 2,199 கோடி நாங்கள் கையில் இருந்து மாநில அரசு கொடுக்குதுன்னு அதை போட்டு அதை ஒரு செய்தியாக்கி அதை பத்திரிக்கையில் வர வச்சு அதை டிவியில் வர வச்சு விளையாட்டு காட்டினாங்க. ஆனால் அதே பட்ஜெட்டில் 81,000 கோடி 81,000 crores மத்திய அரசு ஃபண்டு தான் இந்த பட்ஜெட்டுக்கு வருதுங்கிறத ஒரு இடத்துல கூட அவங்க பெருமையாக சொல்லலை. இப்படி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் திட்டமிட்டு, ஐயோ பாருங்க என்ன திட்டமிட்டு பாருங்க, உங்களோட கூட்டணி இருக்க காங்கிரஸ் திமுகவை 2 தடவை வீட்டுக்கு அனுப்பிச்சு. இந்த மாதிரி 84 மாநிலங்களில் ஆட்சியை கலைக்கிறதுனால நம்ம அந்த எலெக்ஷன் அந்த ரவுண்டே சேஞ்ச் ஆச்சு. நீங்கள் 52, 57, 62 இந்தியா பூரா ஒரே நேரத்தில் தான் எலெக்ஷன் நடந்திருக்கு. அசம்பிளிக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் பல நேரங்கள் நடந்திருக்கு. இப்போ ஆந்திராவில் நடக்கலையா? அசம்பிளிக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் ஒன்றா எலெக்ஷன் நடக்கலையா? என்ன பிரச்சனை வந்துருச்சு நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? இப்போ அசம்பிளிக்கு ஆந்திராவில் இப்போ நடந்த எலெக்ஷனோட இப்போ சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்கார் பாருங்க, அதில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் சேர்ந்து தான் நடந்துச்சு. என்ன பிரச்சனை எதுவும் வந்துருச்சா? பல திட்டங்களில் சிக்கன நடவடிக்கைக்காக தேர்தல் ஆணையத்துக்குன்னு இந்தியா பூரா 10 லட்சம் பேர் வேலை பார்க்குறதுக்கு ஸ்டாஃப் கிடையாது. நம்ம வருவாய்த்துறை, நம்ம ஆசிரியர்கள், நம்ம மாவட்ட கலெக்டர் இவங்களெல்லாம் மாற்றி உல்டா பண்ணி தமிழ்நாடுக்கார் பெங்களூர் போ, பெங்களூர் இருக்கார் தமிழ்நாட்டுக்கு வா, மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க பாம்பேக்கு போ, குஜராத்துக்கு போன்னு மாற்றி தான் அதிகாரிகளை போட்டு வேலை வாங்குகிறோம். எவ்வளவு நம்ம திட்டங்கள் செயல்படுத்த முடியாமல் போயிடுது. ஒரு எலெக்ஷன் அறிவித்து முடிகிறதுக்குள்ள அடுத்த ஒரு அசம்பிளி எலெக்ஷன் வருது, அது முடிஞ்சால் இன்னொரு அசம்பிளி வருது, அது முடிஞ்சால் இன்னொரு அசம்பிளி வருது. அப்போ திட்டங்களை எல்லாம் எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு, எந்த வேலையும் நடக்காதுன்னு சொல்லி எவ்வளவு இடைஞ்சல் பண்ணுவோம் மக்களுக்கு. அதுக்காக ஒரு நேரத்தில் கொண்டு வந்தால் அதை எதுக்குறீங்க. சிஏஏ பாருங்க, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம இந்தியர்களை எல்லாம் விலங்கு போட்டு அனுப்பிச்சு வச்சாரு. நம்ம ஊருக்கு மட்டும் இல்லை, 18 நாடுகளுக்கு பண்ணாங்க. பக்கத்தில் இருக்க சிங்கப்பூரில் விசா மீறி உள்ளே போனால் வெளியிலே வர முடியாது, தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. இன்னும் சில பல நாடுகளில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் என்ன திட்டங்கள், மிகப்பெரிய தண்டனை, சவுக்கடி நடுவில் வச்சு, அதை விட பெரிய தண்டனைகள். ஏன் விசா இல்லாமல் ஏன்டா எங்கள் ஊரில் இருக்க? ஆனால் நம்ம ஊரில் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரணும். நம்ம நாட்டு மக்கள் வெளிநாட்டில் பாதிக்கப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க, அவங்க நம்ம நாட்டுக்கு வரும்போது அவங்கள உள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் உடனே நாங்கள் எதிர்க்கிறோம். காஷ்மீரில் 370 58,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த 370 ரத்து பண்ணால் தான் பயங்கரவாத அமைப்புகள் உள்ளே வரதை நம்ம கட்டுப்படுத்த முடியும், நம்ம எல்லையை பாதுகாக்க முடியும் அப்படின்னு ஒரு 370 கொண்டு வந்து அந்த காஷ்மீர் மக்களுக்கு உண்மையான சுதந்திரம். இப்போ பாருங்கள், வந்தே பாரத் ட்ரெயின் போயிட்டுருக்கு காஷ்மீருக்கு. இந்த கடந்த 370க்கு பிறகு 2,16,00,000 பேர் சுற்றுலா பயணிகள் காஷ்மீர் போயிருக்காங்க. என்ன எவ்வளோ பெரிய மாற்றம்! இதை கொண்டோம். அதுக்கு நம்ம சட்ட திருத்தம். நீட்டு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவின்படி நீட் நடந்துகிட்டு இருக்கு. 2016 15 எல்லா மாநிலம், 16 தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் அது உச்சநீதிமன்ற வழிகாட்டில் நடக்குது. அதை போய் அங்கே போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போடுங்கய்யா, கேஸ் ஜெயிச்சு வேணான்னு சொன்னால் நாங்களாக வற்புறுத்துகிறோம். பாஜகவுடைய கொள்கையாக நீட்டு கொண்டு வருது. ஒரு நடைமுறையில் செய்ய வேண்டியதை நீட்டு நீதிபதிகள் உத்தரவை செயல்படுத்துறது தான் பாஜக. அதுக்கு ஒரு தீர்மானம். இப்படி பாஜகவையும் மத்திய அரசையும் பாரத பிரதமரையும் தமிழக மக்கள்கிட்ட ஏதோ ஒரு எதிர்ப்புணர்வோடு காட்டணும் அப்படிங்கிறது திட்டம் போட்டு தமிழ்நாட்டில் பரப்பப்படுகிற வஞ்சகமான செயல். சார், இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றதுல இருக்கக்கூடிய பெரிய சிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரே நாடு அப்படின்னு இந்த டேக்லைனை வச்சுட்டு நம்ம பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடா இருக்கும், வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டாடக்கூடிய ஒரு நாடா இருக்கும்.
அந்த பன்முகத்தன்மையை சிதைக்கிற வேலைகளை தான் இவங்க செய்கிறாங்க. எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரணும்னா இங்க பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு இல்லையா? யாரு போக சொல்ல? பனாரஸ் பல்கலைக்கழகத்துல பாரதியாருக்கு இருக்கை அமைச்சிருக்கிறது பாரத பிரதமர் தானே. திருக்குறளை 37 மொழிகளில் வெளியிட்டிருக்கிறது பாரத பிரதமர் தானே. திருவள்ளுவர் சிலையை எல்லா இடங்களும் டெல்லியில் 7 ஸ்கூலில் திறந்து வச்சுருக்காங்களே இன்னைக்கு நம்ம ஆட்சியில் தானே. சிங்கப்பூரில் திருக்குறள் மையம் அமைச்சிருக்காங்களே நம்ம ஆட்சியில் தானே. ஐநா மன்றத்தில் போய் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு தமிழை சொல்கிறாரே பாரத பிரதமர் இப்போ தானே. நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு வெற்றிக்கான அடையாளம், ஒரு மன்னருடைய ஆட்சிக்கான அடையாளமான செங்கலை கொண்டு போய் புதிய பாராளுமன்றத்தில் வைக்கிறாங்களே பாரத பிரதமர் மோடி ஆட்சியில் தானே. ஒவ்வொரு பட்ஜெட் உரையிலையும் ஒரு தமிழ் இலக்கிய சான்றை எடுத்து அதிலிருந்து உதாரணத்தை சொல்லி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுற ஒரு இந்தியாவை நம்ம என்னைக்காவது பார்த்துருக்கோமா? தமிழ்நாட்டின் பெருமைகளை பேசக்கூடிய பிரதமரை நம்ம பார்த்துருக்கோமா? தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்களின் பெருமைகளை பேசக்கூடிய பிரதமரை நம்ம பார்த்துருக்கோமா? அங்கே இருக்கிற காசிக்கும் இங்கே இருக்க தமிழ்நாட்டுக்கும் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நட்பு இருக்குது, உறவு இருக்குன்னு எடுத்துக்காட்டா விழா நடத்துகிற ஒரு தலைவரை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோமா? சொல்லுங்க, என்ன நடந்திருக்கு இந்த தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழை பற்றி பேச? ஒரு மாநிலத்துக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் உண்டு. இப்போ இருமொழி கொள்கை நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா மும்மொழி கொள்கை தான் வேணும்னு சொல்றது அப்போ அந்த மாநிலத்தினுடைய அதிகாரத்தை பறிக்கிறீங்க. இல்லையே, நீ பாட்டுக்கு பண்ணு, நாங்கள் வேண்டான்றோமே. உன்னை யாரு மும்மொழி கொள்கையை கட்டாயப்படுத்த சொன்னா? மக்கள் விரும்புகிறாங்க, நீங்கள் அதை கெடுக்கிறீங்க. ஒரே ஊரில் ஒரே வீட்டில் 2 பையன், ஒரு பையன் எல்லா மொழியும் கற்றுக்கலாம், ஒரு பையன் 2 மொழி மட்டும்தான் கற்றுக்கலாம். 2 பேரும் வளரான், 2 பேரும் போகிறான். இன்னொருத்தனுடைய வாய்ப்பு எந்த அளவுக்கு பறந்துருக்கும், இன்னொரு பையனோட வாய்ப்பு எந்த அளவுக்கு சுருங்கி இருக்கும். தமிழ்நாட்டில் 22,000 மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 3வது ஒரு மொழி தமிழ், ஆங்கிலம் 3வது ஒரு மொழி. இந்த 3வது மொழி இந்தி கட்டாயம் படி அப்படின்னு 2019 வரைக்கும் இருந்துச்சு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதை அடிச்சுட்டு இந்தின்னு இல்லை, ஏதாவது ஒரு இந்திய மொழி படி அப்படின்னு மாற்றிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டை. அதை கூட சொல்ல வக்கு இல்லை இங்கே இருக்கவங்களுக்கு. மத்தியில் ஆட்சியில் இருந்தவங்களுக்கு வக்கு இல்லை, வகை இல்லை, அதை பற்றி பேச திராணி கிடையாது. காங்கிரஸ் ஆட்சியில் இந்தி கட்டாயம்னு இருந்துச்சு, அதை பற்றி சொல்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது யோகியதை இருக்கா? இன்னைக்கு மோடி அந்த கட்டாயம் அடி, தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ தமிழோ குஜராத்தியோ ஒரியாவோ ஏதோ ஒன்று படின்னு சொல்றாரு. இப்ப குறை கண்டுபிடிக்கிறோம். இல்ல இருமொழி தமிழ்நாட்டில் எல்லா ஆங்கிலமும் அப்படின்றது தானே சார் ஸ்டாண்டா இருக்கு. எங்களுக்கு இந்த இருமொழியே போதும் அப்படின்ற ஸ்டாண்ட் தானே இருக்கு. உங்களை யாரு படிக்க சொல்றா? விடுங்க, நம்ம தான் இங்கே தான் எல்லாம் படிச்சுட்டு தானே இருக்கோம். ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணால் கூட நீங்கள் ஹிந்தியில் சொன்னால் தான் அவனுக்கு என்னென்னு புரியுது. ஏறத்தாழ 60 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறான். டெக்ஸ்டைல்ஸில், விவசாயத்தில், ஹவுஸ் கீப்பிங்கில், டிரான்ஸ்போர்ட்டில், ரயில்வேயில், கட்டட தொழிலாளரில், நகைக்கடையில், ஜவுளிக்கடையில் அவங்க பூந்துட்டான். அதே மாதிரி இங்கே இருக்கிற மாணவர்கள்லையும் 2 தரப்பாக பார்க்குறீங்க. 3 மொழி 2 மொழி மட்டும்தான் தம்பி நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க. ஆனால் இது மும்மொழி இருமொழிக்கான பிரச்சனை இல்லை. தேசிய கல்விக் கொள்கை அதுதான் இங்கே பிரச்சனை. NEP 20 தான் பிரச்சனை. NEPயில் என்ன இருக்குது? 3வது 5வது 8வது பிள்ளைங்களை பொது பரீட்சை வைங்க. பொது பரீட்சைன்னு என்ன? எல்லாரும் உட்காந்து ஒரு டயத்தை கொடுத்து இருந்தால் கொஸ்டின் பேப்பர் எழுதிட்டு பேப்பர் கொடுப்பாங்கிறான். ஃபெயில் பாஸ் கிடையாது. பொது பரீட்சை ட்ரைனிங் பண்ணு. 5வது வரைக்கும் தாய்மொழி தமிழ் கட்டாயம் படிக்கணும். 3வது ஒரு மொழி தமிழ் ஆங்கிலத்தோட ஏதோ ஒரு இந்திய மொழி 18 மொழியில் ஒரு மொழி படிக்கணும். 4வது 9வது வகுப்புக்கு வேறு சிறப்பு பாடம் படிக்கும் போது எந்த சிறப்பு பாடம் படி, எந்த டிகிரிக்கு வேணாலும் போ, உனக்கு என்ன ஆசைப்பட்டது அங்கே போ. 9வதுக்கு மேலே தொழிற்பயிற்சி எல்லாருக்கும் அவசியம். தொழிற்பயிற்சினா உடனே கோடாரி எடுத்து போய் ஏதோ வெட்ட போகிறதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு மக்களை ஏமாற்றி மாணவர்களை ஏமாற்றிட்டு இருக்கோம். என்ன வேணும்? ஃபேஷன் டிசைன் வந்துருச்சு, ஏஐன்னு வருது, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வருது, எவ்வளவோ தொழிற்பயிற்சி, எவ்வளோ மோட்டார் மெக்கானிக், IIT மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், எத்தனையோ விஷயங்கள் படின்னு சொல்கிற கட்டாயப்படுத்துகிறாங்க. இந்த 3வது 5வது 8வதுல பரீட்சை வைக்கிறதுனால கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடம், ஏழை மாணவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் தேர்ச்சி விகிதம் என்ன, அவன் மார்க் வாங்குகிற விகிதம் என்ன? அதே நேரத்தில் ஒரு கான்வென்ட்டில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அங்கே இருக்கிற மாணவர்கள் அந்த 8வதுல எவ்வளவு தேர்ச்சி பெறான், எவ்வளோ மார்க் வாங்குறான். அப்போ இதை விட இதில் சிறந்து இருந்தால் இங்கே பிரச்சனைக்கு காரணம் என்ன? மாணவன் மட்டுமா அல்லது அங்கே சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களா? அப்போ ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் கொடு. பள்ளிக்கூட கட்டமைப்பு, இங்கே ஏசி ரூம் இருக்குது, இங்கே டாய்லெட் இல்லை. இங்கே பல்வேறு விளையாட்டுக்கான இடம் இருக்குது, இங்கே பிளே கிரவுண்டே கிடையாது. அங்கே பில்டிங் பக்காவாக இருக்குது. நீங்கள் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தூக்கி பாருங்கள், வெளியில் போனவுடனே ஒரு கார்டன், அந்த ஏற்பாடுகள், அதை பார்த்தாலே ஒரு அழகு அமைப்பு.
இங்க வந்து காரை பெயர்ந்து அடிக்கடி விழுந்துருது. அன்பில் பொய்யாமொழி மகேஷ் பொய்யாமொழி அவருடைய மாவட்டத்திலே ஒரு பள்ளிக்கூடத்தில் கட்டடம் இடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு, மரத்தடியில் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வீடியோ போட்டதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு பக்கம் பஸ்ஸை நிப்பாட்ட மாட்டேங்கிறான், ஓடி போய் ஏறி ஒரு குழந்தை, பெண் குழந்தை அந்த டிரைவர் கிட்ட வேலையை விட்டு நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க முந்தா நாள் ஓடின வீடியோ. அப்படியே பிதுங்கி அந்த பையெல்லாம் தொங்கி கம்பி அப்படி தொங்கிட்டு போகிறான் பஸ்ஸில். அவன் பாட்டு கிளீனாக சட்டை கசங்க வரிசை நின்று ஏறி 10-40 மாணவர்களுக்கு ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு. 73,000 பஸ் ஓடிட்டு இருக்கு சார் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு. 73,000 பஸ்ஸு. இப்படி எந்த அடிப்படை வசதியுமே இல்லாமல் நம்ம மாணவர்கள் படிக்கணுமா, ஏழை மாணவர்கள் படிக்கணுமா? சரி, படிச்சுட்டு போகிறான், அவன் தலைவிதி. ஏழையாக பிறந்த அவன் குற்றமா, இந்த ஏழை தாய் கருவில் பிறந்த அவன் குற்றமா வந்தது? ஆனால் இந்த 2 பேரும் ஒரு செக்டரில் தானங்க அவன் கல்வியை முடிக்கிறான். பள்ளிக்கூடத்தில் அவன் +2ல் 2 பேரும் ஒன்றா தானே முடிக்கணும். அடிப்படையில் எல்லா வசதியும் இருந்து படிக்கிற மாணவனும் வசதி குறைவாய் படிக்கிற மாணவனும் ஒன்றா போட்டி போடணும். அப்புறம் டிகிரியில் போட்டி போடணும், அப்புறம் நீட்டில் போட்டி போடணும், அப்புறம் எலெக்ஷன் செலெக்ஷன் டிஎன்பிசி எல்லாத்துலேயும் ஒன்றா போட்டி போடணும். ஆனால் அவன் படித்த விதம் வேற, படித்த விதம் வேற. இதை மோடி எதுக்குறாரு? எல்லாம் ஒன்றா. நிறைவா சார், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பயணம் இதன் பிறகு எப்படி இருக்கும்? இப்போவே சிறப்பாக இருக்குது. இதே வேகத்தோடு போகும். 2026 எங்கள் தலைவர் அமித்ஷா அவர்கள் சொன்னது போல் தேசிய ஜனநாயகத்தினுடைய கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஸோ என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronatyre. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு நம்பர் 1 விமன் சேனல் வர April 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவென்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குவீன் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படி வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டிஜேல இருந்து, பவுன்சர்ல இருந்து, டிஓபில இருந்து, கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது, அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா April 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன், எல்லாரும் மீட் பண்ணலாம்.